வணக்கம். 24/4/2017 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 11ஆம் தேதி சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாகும். இரவு 10 மணி வரை திரையோதசியும் பின் சதுர்த்ததசியும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 10 மணி வரையிலும் பின் ரேவதி நட்சத்திரம். இன்று மதியம் 1:30 மணி அளவில் புதன் மீனத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இங்கு நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கிரனுடனும் குரு புதனும் பரிவர்த்தனையாக இருப்பதால் இன்று வரை தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர், வங்கி, வியாபாரம், கல்வி போன்ற துறைகளில் தடை, தாமதம், எந்தவித முன்னேற்றம் இல்லாத வகையில் இருந்ததெல்லாம் விலகி அவரவர் ராசிக்கேற்பவும் சுய ஜாதகத்திற்கேற்ப நற்பலன்களை இன்று முதல் வழங்குவார். ஆகையால் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கரநாமம் படித்தும் கேட்டும் நற்பலன்களை தரவும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பலை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும். மேலும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ராசி வாரியாக பதிவு உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். வெளியூர், வெளிநாடு சென்று கல்லூரியில் படிக்க யோசனையும் ஆலோசனையும் இன்று இருக்கும். அது பற்றி உறவினர்களுடனும் ஆலோசனை நடத்துவீர்கள். கடன் பற்றிய கவலை இருக்கும். அதை தீர்க்க வழியை யோசிக்கவும் செய்வீர்கள். கூடவே சிலர் கடன் பெறவும் இன்று முயற்சி இருக்கும். குறிப்பாக சிலர் நகைக்கடன் கூட வாங்கலாம். வயது உபாதைகள் இன்று ஏற்படும். மருத்துவம் மருந்தும் எடுக்க நேரிடும். வேலை, தொழில் பற்றிய பேச்சும் அதற்கான பயணமும் இன்று இருக்கும். வேலையில் ஏற்பட்ட இடைஞ்சல்களும் தொந்தரவுகளுடன் சங்கடங்களும் ஏற்படுத்த நினைத்ததை வருத்தமும் பேச்சும் இன்று இருக்கும். ஆனால் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் வேலையில் தொல்லை இருக்காது. ஆனால் பதவி உயரில் தடை தாமதம் தொடரும். வீடு, வாகனத்திற்காக செலவு செய்வீர்கள். சனீஸ்வரர், சக்கரத்தாழ்வார், ஐயப்பன் வழிபாடு இன்று நலம் தரும். ரிஷபம். சொத்து, தொழிலில் நல்ல லாபம் பெற அறிகுறி இருக்கும். அதில் சில தடைகளும் கூடவே இருக்கும். அது சம்பந்தமாக போனில் பேசும்போதும் தகவல் தொடர்பாலும் குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாண்டால் இன்று லாபமும் ஆதாயமும் ஏற்படும். தம்பி, தங்கை, உறவினரிடமிருந்து உதவியும் ஆதாயமும் பெறுவீர்கள். பண உதவியும் கூட உண்டு. மாமனார் மூலமாக கூட வரவு இருக்கும். தொலைத்தொடர்பு, மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் ஆதரவும் இன்று இருக்கும். வேலையில் இடைஞ்சல்கள் இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பேச்சில் கவனம் தேவை. தலைவலி சிலருக்கு வரும். நண்பர்களிடம் சிறு வருத்தம் ஏற்பட்டு பின் மறையும். வரன் பற்றிய பேச்சு இன்று இருக்கும். சக்கரத்தாழ்வார், முருகர் வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம். தொழில், வேலைக்கான பேச்சும் முயற்சியும் செயலும் இன்று இருக்கும். சந்திப்புக்கும் நிகழும். வேலையில் கடுமையும் வேலை பழுவும் இன்று இருக்கும். சில இடைஞ்சல்களும் கூடவே இருக்கும். தொழில் புரிய முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். சிலர் நஷ்டம் ஏற்பட்டதால் கைப்பணத்தை தொழிலில் போட வேண்டி வரும். ஆனால் கூடிய விரைவில் இதெல்லாம் சரியாகும். தேவையில்லாதவர்களுக்காக கடன் வாங்கக்கூடாது. கடன் பிரச்சனை கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். வேலையில் உள்ள எதிரிகளால் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் தான் வெல்வீர்கள். வயிறு உபாதைகள் வந்து நீங்கும். சக்கரத்தாழ்வார், முருகர் வழிபாடு இன்று நலம் தரும். கடகம். நேற்றைய கஷ்டமெல்லாம் விலகி பணவரவுக்காக இன்று உழைப்பீர்கள். நண்பர்களும் உதவுவார்கள். அவர்களுடன் கருத்து வேறுபாடு, வாக்குவாதத்துடன் நடைபெறும். வேலையில் பதவி உயர்வு உண்டு. கொஞ்சம் போராட வேண்டி வரும். தொழில் இன்று லாபம் ஏற்பட்டாலும் அதில் தடை தாமதத்தால் எதிர்பார்த்த அளவு ஏற்படாது. எனவே பேச்சிலும் செயலிலும் கோபத்தையும் கடுமையும் குறைத்து கொண்டு செயல்பட்டால் பிரச்சனையே வராது. எல்லாம் நன்மையாகவே முடியும். பணம், சொத்து விஷயமாகவும் வேலை தொழில் சம்பந்தமாகவும் கணவன் மனைவிக்கிடையே சங்கடமோ வாக்குவாதமோ சண்டை கூட ஏற்படலாம். எனவே விட்டு கொடுத்து அமைதியுடன் இருந்தால் இன்று எல்லாம் நன்மையாகவே முடியும். முருகர், சனீஸ்வரர், விஷ்ணு வழிபாடு என்று நலம் தரும். சிம்மம். இன்று பணவரவும் வருமானத்திற்கான தகவல்களும் இன்று இருக்கும். வெளியூர், வெளிநாட்டில் உள்ளவர்கள் எதிர்பாராத ஆதாயம் அடைவீர்கள். மெடிக்கல் கிளம் செய்திருந்தால் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். விரய செலவு கட்டுக்குள் இருக்கும். மறைமுகமாக எதிர்த்தவர்கள் இன்று அடங்குவார்கள். வீட்டில் கணவன் மனைவியிடம் கொஞ்சம் வாக்குவாதம், கருத்து வேறுபாடு நிலவும். தாயாருடன் விட்டு கொடுத்து செல்லவும். முதுகு, மூட்டு வலி சிலருக்கு ஏற்படும். நெஞ்சரிச்சலும் கூட இருக்கும். போன் தகவல் எல்லாம் சாதகமாகவே இருக்கும். வீடு, வாகனத்திற்கான தொடர்பு இன்று ஏற்படும். நண்பர்களுடன் சிறு மன வருத்தம் ஏற்பட்டு பின் விலகும். அலுவலக நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழிலில் கோபம், அவசரம் தவிர்த்தால் இன்று நல்லது. எதிலும் பேசும்போது வார்த்தைகளை எச்சரிக்கையாக உபயோகிக்க வேண்டும். இன்று முருகர், சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும். கன்னி. நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் ஏற்படும் நாள்.
பதிவு உயர்வுக்கு நண்பர்கள் உதவுவார்கள். அண்ணன் அக்காவால் ஆதாயமும் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் ஒத்தாசையுடன் இருப்பார்கள். கடன் கேட்டு போகும்போது அதிகாரம் இல்லாமல் பணிவாக கேட்டால் நிச்சயம் கடன் கிடைக்கும். போன் பேசும்போது பொறுமையும் அமைதியும் அவசியம். கோபமும் அவசரமும் ஆதகத்தை ஏற்படுத்தும். தகவல் கொஞ்சம் சங்கடத்தையே ஏற்படுத்தவோ வருத்தத்தை கொடுக்கவோ செய்யும். ஆனால் நாளை மாறிவிடும். ஆகையால் கவலைப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் நாளை நல்ல பயனை அடைய முடியும். சிலருக்கு கழுத்து வலியும் சிலருக்கு பல்வலியும் ஏற்படும். பணவரவில் கொஞ்சம் தடை ஏற்படும். கவலை வேண்டாம், நாளை நல்லதே நடக்கும். முருகர், சனீஸ்வரர், விஷ்ணு வழிபாடு நலம் தரும். துலாம், வேளையில் சிக்கல்களும் எதிர்ப்பும் உங்கள் பேச்சால் எழ வாய்ப்பு உண்டு. ஆகையால் பேசும்போது பிறர் கோபப்படும்படி இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்திற்கு கடன் கிடைக்கும். வங்கியில் மதியத்திற்கு பிறகு சாதகமான பதிலும் பணவரவும் மாலையில் பிரச்சனையின்றி கிடைக்கும். வருமானத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். தாயாருடன் விட்டு கொடுத்து பேச வேண்டும். பிள்ளைகளுடன் கடுமை காட்ட வேண்டாம். இன்று நீங்கள் பார்ப்பது தவறாக தெரியும், ஆனால் அது பிறருக்கு சரியாக இருக்கும். ஆகையால் கொஞ்சம் பொறுமையுடன் யோசித்து பேசினால் எல்லாம் நன்மையாகவே அமையும். பல்வலி ஒரு சிலருக்கு ஏற்படும். வீடு வாகனத்திற்காக சண்டை கூட ஏற்படும். முருகர், சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம், எதிர்பாராத பணவரவு இன்று இருக்கும். போட்டி, பந்தயம், கேளிக்கை என செலவு செய்வீர்கள். தம்பி தங்கை உறவினர்களுடன் மன வருத்தம், தேவையில்லாத தொந்தரவும் ஏற்படும். குறிப்பாக போனில் பேசும்போது வருத்தம் ஏற்படும். கழுத்து, பல், தொண்டை வலி ஏற்படும். சிலருக்கு புண் கூட ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உணவில் கவனத்துடன் இருக்க வேண்டும். கடன் பிரச்சனையால் கொஞ்சம் அவதியிடக்கூடும். போனில் தொந்தரவும் ஏற்படும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, மன வருத்தம் ஏற்படும். நண்பர்கள் வேலையில் தொந்தரவு செய்வார்கள். வயிறு உபாதை, அல்சர் கூட ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உணவில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். முருகர், சனீஸ்வரர், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, வீடு வாகனத்தில் சிறு கோளாறு ஏற்பட்டு பின் விலகும். சிலருக்கு வீட்டில் சிறு பிரச்சனை ஏற்படும். தாயாரால் செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாடு வருமானத்தில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு வரும். கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு தாமதத்திற்கு பிறகே கிடைக்கும். ஆனால் வருமானமும் பணவரவும் இன்று இருக்கும். போன் தகவல் செலவும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். போன், லேப்டாப் கொஞ்சம் ஹேங்காக செய்யும். என்று பின்னர் சரியாகிவிடும். தம்பி தங்கை உறவினருடன் சிறு வருத்தம் ஏற்படலாம். தாயாருடன் பயணம் இருக்கும். வேலைகளுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் அல்லது நண்பர்கள் மூலம் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் விரயமும் மதியத்திற்கு பிறகு ஏற்றமும் இருக்கும். கல்லூரி முடித்தவர்களுக்கு வேலைக்கான முயற்சி இன்று இறங்குவீர்கள். வயிறு வலி ஏற்படும். அல்சர் தொந்தரவும் வர வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும். ஆகையால் காரம், எண்ணெய் உணவுகளை தவிர்க்கவும். முருகர், சனீஸ்வரர், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். மகரம், கணவன் மனைவிகளுடன் சென்று அதிகமாக போனில் பேசுவீர்கள். காதலர், நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படும். தம்பி தங்கை உறவினர் வீட்டிற்கு நீங்களும் கணவன் மனைவி சென்று வரவோ அவர்களிடம் தொடர்போ ஏற்படும். அவர்களால் ஆதாயம் உதவியும் இருக்கும். இன்று உங்கள் எண்ணம் முழுவதும் ஆதாயத்தையும் லாபத்தை நோக்கியே இருக்கும். பிள்ளைகள் மீது கவனமும் அவர்கள் உடல்நலத்தில் அக்கறையும் கொள்வீர்கள். நஷ்டத்தை பற்றிய எண்ணமும் அதை சரி செய்ய எண்ணமும் மேலோங்கும். வெளிநாடு வெளியூர்கள் செலவு இழப்பு ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு பற்றிய தகவல் வரும். அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. ஆகையால் இன்று சண்டை போடாமல் பொறுமையாக நாளை கேட்டால் நல்ல தகவல் கிடைக்கும். இன்று பயணமும் ஏற்படும். சனீஸ்வரர், முருகர், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். கும்பம், கடன் வராக்கடன் வசூலாகும். கடன் கேட்டவர்களுக்கு இன்று கடன் கிடைக்கும். எதிரிகளால் கூட இன்று வருமானமும் ஆதாயமும் ஏற்படும். கண்ணில் கோளாறு இன்று சிலருக்கு ஏற்படும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் செய்திருந்தால் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். போன் தகவல் தொடர்பு பிரச்சனையை கொடுக்கும். முதலீடு, கடன் பிரச்சனைகள் தொந்தரவும் சிக்கல்களும் இன்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும். அலுவலக நெருக்கடியும் இருக்கும். வாகனத்தில் சிறு கோளாறு ஏற்பட்டு பின் விலகும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம், வீடு வருமானம் செலவு பற்றிய சண்டையும் மன வருத்தமும் இன்று ஏற்படும். முருகர், ஐயப்பன், விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். மீனம், அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் தானாக தேடி வரும். நாளை நிகழ்வுக்கான அறிகுறி இன்று தெரியும். வரன் பற்றிய செய்தியும் தொடர்பும் இன்று ஏற்பட்டு நாளை நல்லது நடக்க வழி பிறக்கும். போட்டி, பந்தயம், கேளிக்கை போன்றவர்களில் இன்று ஈடுபாடு இருக்கும். வேலையில் சக நண்பர்கள் உதவியும் ஆதரவும் இருக்கும். பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும். ஏனென்றால் இன்று தவறுதலாக எரிச்சலூட்டும் வார்த்தைகள் தானாக வரும். ஆகையால் கவனமும் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவை. பிள்ளைகளை பற்றிய எண்ணமும் கவலையும் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு பற்றி இன்று பேசக்கூடாது. பேசினால் சாதகமாக இருக்காது. ஆகையால் தவிர்ப்பது நலம். காது, மூக்கு, தொண்டை, பல்வலி, முழங்கால் வலியும் சிலருக்கு ஏற்படும். முருகர், சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும்.